இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மரபு கவிதைகள். ஏற்கனவே மரபு கவிதைகள்ல இருந்து வாணிதாசன், உடுமலை நாராயண கவி, சுரதா அப்படின்னு தனித்தனியா ஒருத்தர் பத்தி வீடியோஸ் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துங்க. இன்னைக்கு லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு உண்டான கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்த மரபு கவிதைகள் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். இதே மாதிரி திருக்குறளும் லாஸ்ட் 10 இயர் கொஷின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் லாஸ்ட் வீடியோவில், செக் பண்ணிக்கோங்க. வாங்க கேள்விக்கு போகலாம். முதல் கேள்வி, மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார்? 2017 குரூப் 2ல கேட்ட கேள்வி இது. விடை அப்துல் ரஹ்மான். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது? விடை ஆப்ஷன் ஏ 2005. பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க, புலவர் நூற்பெயர் கொடுத்திருக்காங்க. விடை பார்க்கலாம். விடை ஆப்ஷன் சி, அதாவது முடியரசன், காவியப்பாவை, சச்சிதானந்தன், ஆனந்தத்தேன், குமரகுருபரர், சகலகலா வள்ளிமாலை, கண்ணதாசன், மாங்கனி. கீழ் வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது? விடை ஆப்ஷன் டி கொய்யாக்கனி. மற்ற மூன்றுமே கண்ணதாசன் இயற்றிய நூல். கொய்யாக்கனி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் 1956ல இயற்றிய நூல். ஓமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது? விடை ஆப்ஷன் சி தேன்மலை. நிலவு பூங்கிறது சிற்பி பாலசுப்ரமணியம் இயற்றியது. சூரியகாந்திங்கிறது நா. காமராசன் இயற்றியது. பூங்கொடி முடியரசன், இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ விடை என்னன்னு பாத்தீங்கன்னா சி தேன்மலை. கீழ் காண்பனவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது? சோ கெஸ் பண்ணும்போது பூங்கொடி முடியரசன் இயற்றியது, காவியப்பாவை, வீரகாவியம் எல்லாமே முடியரசன் இயற்றியது. சோ அவர் இயற்றாத நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சோ விடை பார்க்கலாமா? விடை ஆப்ஷன் பி இயேசு காவியம். இதை இயற்றியது பாத்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் யாரு? விடை ஆப்ஷன் பி வாணிதாசன். விடை தேர்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் சி வாணிதாசன். இது 2015 குரூப் 2ல கேட்டது. ஏன்னா இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், வேற வேற இயர்ல கேட்டிருக்காங்க. அதையும் பார்ப்போம். புனைப்பெயர் இயற்பெயர் கொடுத்திருக்காங்க. புதுமை பித்தன், ஈரோடு தமிழன்பன், வாணிதாசன், கண்ணதாசன். விடை பார்க்கலாமா? விடை ஆப்ஷன் பி, அதாவது புதுமை பித்தன் சோ விருதாச்சலம், ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன், வாணிதாசன் எத்திராஜ், கண்ணதாசன் முத்தையா. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்ட பெறுபவர் யார்? ஸோ இதை தான் ஏற்கனவே சொன்ன ரிப்பீட்டட் கொஸ்டின். லாஸ்ட் டைம் பார்க்கும்போது 2015 குரூப் 2ல பார்த்தோம். இந்த கொஸ்டின் 2016 குரூப் 2. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான் வேற மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. விடை ஆப்ஷன் டி வாணிதாசன். சுரதா எழுதிய நூல்களுள் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசை பெற்ற நூல் எது? விடை ஆப்ஷன் பி துறைமுகம். பொருந்தா இணை இணை காண்க. இதுல பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்னு சொன்னவர் நாமக்கல் கவிஞர். முல்லைக்கோர் காடு போலும் சொன்னது சுரதா. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழ் கவிமணி. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார்னு பாரதியார் கொடுத்திருக்காங்க. சோ விடை பார்க்கலாம். விடை ஆப்ஷன் டி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதியார்ங்கிறது தவறான இணை. சோ அதற்கு கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பொறுத்துக, நூலும் நூலாசிரியர் தான் கொடுத்திருக்காங்க. விடை பார்ப்போம். விடை ஆப்ஷன் டி, அதாவது மருமக்கள் வளிமான்மியம் கவிமணி. தமிழ் சோலை திருவிகா. பிரச்சன்ய குரல் H.A. கிருஷ்ணனார். தேன்மலை சுரதா.
பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்திருக்காங்க. விடை பார்க்கலாமா? விடை ஆப்ஷன் சி, அதாவது தமிழ்நாடும் நம்மாழ்வாரும், திருவிகா, தேன்மலை சுரதா, குழந்தை செல்வம் கவிமணி தேசிக விநாயகனார், இசையாயிரம் ஜெயங்கொண்டார். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார்? இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின், நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. விடை ஆப்ஷன் பி, வாணிதாசன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதை பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் பி, கண்ணதாசன். பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் பி, உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார்? இப்பதான் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம். இது 2018 குரூப் 2ல கேட்டது. லாஸ்டா பார்த்தது 2017 குரூப் 2ல கேட்டது. சோ உங்களுக்கு விடை தெரியும். விடை ஆப்ஷன் சி, உடுமலை நாராயண கவி. இயற்பெயர் கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க. விடை பார்க்கலாமா? விடை ஆப்ஷன் டி, பாரதியார் சுப்பிரமணியம், பாரதிதாசன் சுப்புரத்தினம், சுரதா ராஜகோபாலன், வாணிதாசன் அரங்கசாமி. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் யார்? இது எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிரேட் 3ல கேட்ட கேள்வி. விடை ஆப்ஷன் சி, சுரதா. உரைநடையின் சிக்கனந்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனந்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் யார்? இதுவும் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிரேட் 4ல கேட்ட கேள்வி. விடை ஆப்ஷன் சி, கவிஞர் சுரதா. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது? இந்த கொஸ்டினும் வேற ஃபார்மேட்ல ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஸோ உங்களுக்கு நல்லாவே ஆன்சர் தெரியும். விடை ஆப்ஷன் சி, தேன்மழை. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருளில்லை என்று பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, சுரதா. கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியானவற்றை தேர்வு செய்க. 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். ஓமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன், இது சரி. இவர் பழையனூரில் பிறந்தவர், இதுவும் சரி. துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் முதலிய சிறுகதை நூல்களை இயற்றியுள்ளார். துறைமுகமும் சுவரும் சுண்ணாம்பும் இவர் இயற்றியதுதான். தேன்மலை என்னும் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசை பெற்றது, இதுவும் சரி. சோ விடை பார்க்கலாம். விடை பார்த்தீங்கன்னா துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் முதலியவை சுரதா இயற்றியதுதான். ஆனா இது சிறுகதை நூல்கள் கிடையாது, இது கவிதை நூல்கள். அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 1, 2 and 4 கூற்றுகள் சரியானது. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் யார்? விடை ஆப்ஷன் பி, வாணிதாசன். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருது பெற்றவர் யார்? இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். விடை ஆப்ஷன் டி, வாணிதாசன். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் என்ற விருதினை பெற்றவர் யார்? விடை ஆப்ஷன் பி, வாணிதாசன். இது ரிப்பீட்டட் கொஸ்டின், சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் யார்? இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஏற்கனவே 2 தடவை பார்த்தாச்சு. விடை ஆப்ஷன் சி, வாணிதாசன். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார்? விடை ஆப்ஷன் பி, வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார்? இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், நம்ம ஸ்டார்டிங்லேயே 2 டைம்ஸ் பார்த்தோம். அது 2015 and 16 குரூப் 2ல பார்த்தது.
இப்ப 29 கொஸ்டின்லயே இதே கொஸ்டின் தான் பார்த்தோம். 2019 குரூப் 4. சோ இந்த கொஸ்டினை நல்லாவே ஞாபகம் வச்சுங்க. இது வரைக்கும் 4 டைம்ஸ் பார்த்திருக்கோம். விடை ஆப்ஷன் ஏ வாணிதாசன். கள்ளக்குடி மா காவியம் நூலின் ஆசிரியர் யார்? விடை ஆப்ஷன் டி கண்ணதாசன். கண்ணதாசன் படைத்த நாடகம் எது? விடை ஆப்ஷன் டி ராஜதண்டனை. கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் எது? விடை ஆப்ஷன் டி ராஜதண்டனை. இது பாத்தீங்கன்னா குரூப் 4 2018 and 2016ல கேட்டிருக்காங்க. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசன் காவியம் எது? இதோ ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். விடை ஆப்ஷன் டி பூங்கொடி. காரைக்குடி மீ. சு. உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் சி முடியரசன். மழை வரும் என்றே மந்திரம் செபிச்சது அந்த காலம், அது மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்ற பாடலை பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ உடுமலை நாராயணகவி. பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம். இப்பாடலை பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் டி உடுமலை நாராயணகவி. உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமை இல்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லே என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? விடை ஆப்ஷன் பி மருத காசி. திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் யார்? விடை ஆப்ஷன் டி மருதகாசி. கொடுத்திருக்காங்க. சோ ஸ்ட்ரெயிட்டா விடை பார்க்கலாம். விடை ஆப்ஷன் சி, அதாவது பூங்கொடி முடியரசன், கொடிமுல்லை வாணிதாசன், அட்டநத்தி ஆதிமந்தி கண்ணதாசன், பட்டத்தரசி சுரதா. அடுத்த பொறுத்துக்க பார்க்கலாம். சோ ஸ்ட்ரெயிட்டா விடை பார்க்கலாமா? விடை ஆப்ஷன் சி, அதாவது சிக்கனம் சுரதா, மனிதநேயம் ஆலந்தர் கோ மோகனரங்கம், காடு வாணிதாசன், வேலைகள் அல்ல கேள்விகளே கவிஞர் தாராபாரதி. கீழே காண்பவனவற்றுள் எட்கூற்றுகள் சரியானவை. 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ விடை பார்க்கலாம். விடை ஆப்ஷன் 2, அதாவது 2, 3 சரியானவை. 2 பாத்தீங்கன்னா கதைகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஓரங் நாடகங்கள் ஆகியவற்றை நா. பிச்சமூர்த்தி எழுதியுள்ளார். திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் என்பதற்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். இது 2 சரியானவை. மரபு கவிதை எழுதுவதற்கான இலக்கணம் எது? விடை ஆப்ஷன் சி யாப்பிலக்கணம். முடியரசன் இயற்றாத நூல் எது? இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா குரூப் 4 2022ல கேட்ட கேள்வி. விடை ஆப்ஷன் பி நீலமேகம். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? குரூப் 2 2022 கேட்ட கேள்வி. விடை ஆப்ஷன் பி முடியரசன். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது என்ன? இது 5th டைம் இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. லாஸ்ட் 4 டைம் யாருக்காக கொடுத்த விருதுன்னு கேட்டாங்க. இதுல என்ன விருது வாணிதாசனுக்கு கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா செவாலியர் விருது. சோ விடை பார்க்கலாம். விடை ஆப்ஷன் பி செவாலியர் விருது. சோ கண்டென்ட் ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல பொது தமிழ்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வேற பார்க்கலாம். தேங்க்யூ.